வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு எந்த டைமில் எந்த இடத்துல எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததா இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம முன்னாலே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்குன்னு தனியா ஒரு டெலகிராம் குரூப்புமே நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க வந்து ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இதுல வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 3055 பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நம்மளோட சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்னாலும் நம்மளுடைய அந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அது போக நிறைய பிடிஎஃப்மே அதுல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த குரூப் அடுத்ததா வந்து சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல், அந்த சேனல் ரெண்டுலையுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டுக்குமான லிங்க் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sscsr.gov.in அப்படிங்கக்கூடிய சதர்ன் ரீஜியனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து நீங்க தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல செக் பண்ணுங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா இந்த ஸ்டேட்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க இதில் செக் பண்ணலாம். நீங்க வந்து கேரளாலேயோ கர்நாடகாலேயோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஓகே, SSCKKR அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் நீங்க எக்ஸாம் சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா sscsr.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படிங்கிறதா இருக்கும். இதுல நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை இதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துட்டு நோ த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்டடா இல்லைனா ரிஜெக்டடா அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். யாருக்கெல்லாம் அக்செப்டட்னு வந்திருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும், அவங்களுக்கு தான் அட்மிட் கார்டுமே டவுன்லோட் ஆகும். ஓகே, ஒரு சிலருக்கு ரிஜெக்டட்னு வந்திருக்கலாம், ஆனால் இப்போலாம் ரொம்ப ரேர் தான். அப்படி ஒருவேளை வந்திருந்தா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ரீசன் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசன் இனிமேல் நீங்க அப்ளை பண்றப்போ ரிப்பீட் ஆகாம பாத்துக்கோங்க. பட் ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க திருப்பி அதை வந்து அக்செப்ட் பண்ண வைக்க முடியாது. ஓகே, இப்போ யாருக்கெல்லாம் அக்செப்டட்னு வந்திருக்குதோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதே வெப்சைட்ல வந்து 2வது லிங்கை கிளிக் பண்ணுங்க. நோ யுவர் ரோல் நம்பர் டைம் டேட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நோ த ரோல் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ரோல் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ரிசல்ட் பார்க்கறதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸுக்கு வந்து ரோல் நம்பர் தேவைப்படும். அதனால ரோல் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 14 தான் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல இருந்து 4 நாளைக்கு முன்னாலதான் உங்களுடைய ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 4 days பிஃபோர் தான் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸாம்னாலுமே வந்து இப்போதைக்கு யாருக்குமே அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகாது. இன்னும் அந்த லிங்க்குமே அவங்க கொடுக்கல. பட் கூடிய சீக்கிரம் வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. பட் லிங்க் வந்த உடனே எல்லாருக்குமே வந்து டவுன்லோட் ஆகாது. இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால தான் உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்ல நீங்க எந்த டைம்ல வந்து எக்ஸாம் சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணணும், எக்ஸாம் வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கும், எந்த பிளேஸ்ல எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்க வந்து ஒருவேளை டிக்கெட் எதுவும் புக் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு முன்னாலே உங்களோட டிராவல் பிளான் எல்லாம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களுடைய எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, அடுத்ததா டெஸ்ட் சீரிஸ். இதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தப்போ ஒரு 370 டெஸ்ட் கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம். 476 டெஸ்ட் வந்து இதுல இருக்குது டோட்டலா. இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் ரிலேட்டடா இருக்கிறது தான். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கான ஃபுல் டெஸ்ட் இருக்கும், சாப்டர் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததா வந்து ப்ரீவியஸ் இயர்லயே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் டெஸ்டா கொடுத்துருப்பாங்க, செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து கடைசி நேரத்துல டெஸ்ட் சீரிஸ் அதிகமா போட்டு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் உங்களோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால வந்து எக்ஸாம்ல கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாலேயாவது நீங்க வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்டாவது போடுங்க. அப்பதான் உங்களால வந்து டைம் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்ததான் வந்து உங்களோட வீக்னஸ் எல்லாமே வந்து சரி பண்ணிக்க முடியும், நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்குது. அது போக நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸும் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் தான் தேவை. ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்க 199 வந்து பே பண்ணணும். ஸோ
இது நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் இதுக்கு வேலிடிட்டி உண்டு. இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த வீடியோ தான் இருக்கும், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ பாருங்க. நார்மலா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரியே தான் டெஸ்ட் சீரிஸ்லயுமே ஜாயின் பண்ணணும். ஸோ கோர்ஸை செலக்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை செலக்ட் பண்ணணும். ஓகே, இதே தம்ப்நெயில்ல தான் இருக்கும். தெளிவா பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருக்கோம். தப்பா இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.